அனைவருக்கும் வணக்கம். நமது டேஃப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளை இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம யூடியூப்பில் டெய்லி ஒவ்வொரு கிளாஸஸ் அண்ட் ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஜாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டு இதுக்குமே பேச நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்டென்ட்டான எவால்யூஷன். இட்ஸ் மீன் இப்போ ஜாகிரஃபியாக இருக்கட்டும் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ஸ்பீஸ் வாட் எவர் நம்ம பூமி அண்ட் அந்த ஸ்பீசிஸ் உயிரினங்கள்லாம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு தான் அடுத்தடுத்ததான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அந்த வகையில் எவால்யூஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய இதாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு எராவாக உள்ள வரும். பட் நம்ம அவ்வளவு எராஸ் அந்த இதெல்லாம் பார்க்காம ஷார்ட்டாக அந்த எவால்யூஷன் எப்படி நடந்தது அப்படிங்கக்கூடியதை பற்றின ஒரு கிறிஸ்பான ஒரு அவுட்வியூ மட்டும் நம்ம இப்போ இதில் பார்ப்போம். லைக் எப்படி உயிரினங்கள் ஃபார்ம் ஆனது, எப்படி ஒவ்வொரு ஸ்பீசிஸாக க்ரியேட் ஆனது அப்படிங்கக்கூடிய அந்த எவால்யூஷனை மட்டும் பார்ப்போம். அந்த ஓரோட்டோவியன், கிரிட்டேசியஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு எராஸ், ஹெலோயன் எராஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எராஸ் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஜாகிரஃபி இருக்குது அப்படின்னா இந்த லேண்டு ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னா திஸ் லேண்ட் ஹவு இட்ஸ் வில் கம், இந்த நிலப்பரப்பு எப்படி இங்கே வந்தது, ஹவு டிட் கம் ஹியர் அப்படிங்கிறது. ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் இங்கே எப்படி வந்தது அப்படிங்கக்கூடியது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஜுராசிக் எரா அந்த மாதிரிலாம் பார்க்காம ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கக்கூடியதில் நம்ம முதல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு பூமி எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிக் பேங் தியரி. ஆக்சுவலாக அந்த பிக் பேங் தியரி வேர்ல்டு லெவலில் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு தியரி. ஓகேங்களா? பிக் பேங்கு. அடுத்து நெபுலா ஹைபோதீசிஸ்ன்னு இருக்கும், அக்ரெஷன் தியரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் லாட் ஆஃப் தியரிஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ். நம்ம இதில் ரொம்ப தியரிஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணது பிக் பேங் தியரி. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியதுமே இந்த பிக் பேங் தியரியில் இருந்து தான் ஆரிஜின் அப்படிங்கக்கூடியதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பிக் பேங் தியரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய பூமி லைக் பூமி எதுவுமே உருவாகி இருக்காது, அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்பேஸில் ஒரு சின்ன டாட் கணக்காக தான் முதல்ல ஒரு லைக் எல்லாமே மொத்தமாக கம்ப்ரெஸ் ஆகி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், டென்சிட்டி, ப்ரெஷர் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இருந்திருக்கும். ஒன் டைமில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி இப்போ இருக்கக்கூடிய சூரியன், அடுத்து 8 பிளானட்ஸு, அதே மாதிரி பல செலஸ்டியல் பாடிஸ், யூனிவர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு அந்த பிக் பேங் தியரியில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். நம்ம இப்போ ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட், இட்ஸ் மீன் ஸ்பீசிஸ் எப்படி கிரியேட் ஆனது அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் உள்ள மட்டும்தான் வி வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி என்விரான்மெண்ட், ஹவு த ஸ்பீசிஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆர் ஹவு த ஸ்பீசிஸ் ஆர் அரைவ் இன் திஸ் எர்த் அப்படிங்கக்கூடிய ஒன் பாயிண்டில் மட்டும்தான் வி வில் கோ. Same times, first I will intimate, we don't go to any eras like Haloyan era, Cretaceous, Silurians, Ordovians. No, we just learn things only about how the origin and evolution form and how the environment form and how the species are formed. That one angle we will go. Yeah, first the formation of the earth, it's 4.6 billion years ago. The earth is just the dot. After the explosion of the Big Bang theory, the earth formed from the solar nebula through accretion of dust. It's mean எர்த்தில் ஃபுல்லாக நெபுலா மீன்ஸ் த கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகங்கள், தூசி, அது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்படி இருந்து நம்மளுக்கு உருவானது தான் என்னது அப்படின்னா இந்த டஸ்ட் அண்ட் கேசஸால் சேர்ந்து தான் எர்த் அப்படிங்கிறது உருவானது 4.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இனிஷியலி எர்த் வாஸ் மெல்டன் மாஸ் வித் இன்டென்ஸ் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ், நோ லைஃப் ஆர் அட்மாஸ்பியர். இட்ஸ் மீன் அந்த எர்த்து ஸ்டார்டிங்கில் உருவாகும், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எர்த்து ஃபுல்லுமே என்ன அப்படின்னா லைக் வெறும் லாவா மெல்டன் இதிலே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபுல்லாக மெல்டன்
மீன்ஸ் லைக் அந்த லாவா எரிமலை குழம்பு கணக்காக பாறை கணக்காக அப்படியே எரிமலையிலேருந்து லாவா வெளில வந்தோன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கால சூழலில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அடுத்து பூமியினுடைய ஸ்பீடு, அந்த இது ஒவ்வொரு இதுலையுமே குறிப்பிட்ட காலப்பகுதிகள் ஒவ்வொரு மாற்றமாக ஏற்பட்டது. அப்படி ஒவ்வொரு மாற்றமாக ஏற்படும் பொழுது தான் ஏர்லி அட்மாஸ்பியர் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து ஃபஸ்ட் நம்ம இதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுமாதிரி எப்படி அப்படின்னா இப்போ நம்ம பூமி வந்து மெல்டனில் இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னா நான் ஸ்பீடாக ரொட்டேஷன் இதுமாக ஆகிட்டு இருக்குமா, அப்போ வந்து கேஸஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்கும், லைட்டர் கேஸஸ் அண்ட் ஹெவியர் கேஸஸ். லைக் லைட்டர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹெவியர் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குமா. இப்போ இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா ஹெவியர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள நிற்கிதாகும்போது லைட்டர் எலிமெண்ட்ஸ் வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர் கம்போஸ் மெயின்லி ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். ஓகேங்களா? முதல்ல வந்து என்ன அப்படின்னா கொஞ்சமாக கீழே இருந்து அப்படியே வெளியில் வரும், அதை நம்ம அட்மாஸ்பியரில் அப்படியே ரவுண்ட் ஆகி ஸ்பின் ஆகி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அட்மாஸ்பியரில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த சோலார் விண்டு, இட்ஸ் மீன்ஸ் சூரியன்லேருந்து சோலார் விண்டு. ஏன்னா திஸ் டைம் அட்மாஸ்பியர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கே தவிர்த்து அங்கே ஓசோனோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலார் விண்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் அப்படிங்கக்கூடியது வந்து நம்ம எர்த்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அப்படி தான் என்ன அப்படின்னா இதிலிருந்து அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ஃபுல்லாக தூரம் கொண்டு போயிட்டு. ஓகேங்களா? அது எங்கே போயிட்டு அப்படின்னா ரொம்ப இப்போவுமே நம்ம அட்மாஸ்பியர் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா லைக் எக்ஸனோஸ்பியர்ஸு, தெர்மோஸ்பியர் ஆர் எக்ஸனோஸ்பியர்ஸ், அந்த இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம் ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சமாக தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஹீலியம்ஸ் இன் தெர்மோஸ்பியர். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியரில் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து ப்ரெசென்ட்ல இருந்திருக்கும், பட் அது வந்து சோலார் விண்ட்னால லாஸ் ஆகிருக்கும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரில் வந்து லைக் அந்த வால்கனிக் அவுட் கேசிங் நடக்கும். லைக் இந்த சொன்னா ஹெவியர் எலிமெண்ட்ஸ் மேலே வெளில போகுதுன்னுட்டு அது வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன், அம்மோனியா, நைட்ரஜன் அண்டு some other gases, but no oxygen present in the first origin time. ஓகேங்களா? முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது வந்து என்ன அப்படின்னா அந்த இதுதான் ஆக்சிஜன் அப்படிங்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் டைமில் வந்து அட்மாஸ்பியரில் கிடையாது. அது லேட்டரான் ஸ்டேஜில் தான் என்ன அப்படின்னா அந்த ஆக்சிஜன் இஸ் கம் டு இன் ஆக்சிஜன் இஸ் கிரியேட்டட் இன் அவர் எர்த்து. ஓகேங்களா? அது அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா எர்த்தில் வந்து வால்கனிக் அவுட் கேசிங் ஆல்ரெடி சொன்னதான் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஆர் லைட்டர் எலிமெண்ட்ஸ், இல்லை ஹெவியர் கேசஸ் ஆர் லைட்டர் கேசஸ் அப்படிங்கக்கூடிய மீன்ஸ். இப்போ அந்த ஹெவியர் எலிமெண்ட்ஸ் வந்து உள்ளேயும் லைட்டர்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் வெளில போகும்போது அந்த வால்கனிக் அவுட் கேசிங் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வேப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு இது கிரியேட் ஆகுது. அந்த வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் நீராவி அப்படின்னு சொல்லுவோமா. அந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ்ட் ஆகி ஓசோன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போவும் சொல்லுதான் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு 10 வருஷம் 100 வருஷங்கள் மாதிரி இல்லை, மில்லியன் ஆர் பில்லியன் இயர்ஸ்க்கு அடுத்து தான் ஒவ்வொன்றும் கிரியேட் ஆனது. இப்போ ஓசோன் அப்படிங்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சு எப்போ ஓசோன் வருதோ இதுதான் செட்டிங் தி ஸ்டேஜ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லுதோம். ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து வாட்டர் வேப்பர் மீன்ஸ் என்ன அப்படின்னா வால்கனிக் அவுட் கேசிங்கில் வாட்டர் வேப்பர் அதிகமாக மேலே போய்கிட்டே இருக்குது. ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வேப்பர் வந்து ஹைட் மேலனிக்கு போகும்போது ஒரு டைமில் வந்து கூல் ஆகும்போது என்ன அப்படின்னா க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுமா. ஸோ அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக ரெயின் வந்து என்ன அப்படின்னா நோ ஸ்டாப் கண்டினியூஸ்லி ரெயின் இஸ் அக்வயர்டு இன் த பிளானட் எர்த்து. ஸோ அப்படி தான் ஓசோன் அப்படிங்கிறது முதல்ல ஃபார்ம் ஆகுது. அதுவுமே கேட்கலாம் இப்படி தான் எர்த்து இருக்குது அப்படிங்கும்போது எர்த்தில் ஒரு இதுவுமே இல்லை, ஃபுல்லாக எல்லா பக்கமே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேடு பள்ளத்தை நோக்கி அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் தருமா. ஸோ அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா பள்ளத்தில் ஃபுல்லாக வாட்டர் ஸ்டோர் ஆகுற மாதிரி ஃபுல்லாக ஸ்டோர் ஆகுது. அடுத்து கெமிக்கல் எவல்யூஷன் நடக்கு. சிம்பிள் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு லைக் அதாவது அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கக்கூடியது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கு. இதுக்கு வந்து ஹைபோதிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க மில்லர் அண்டு ஒபெரின் அப்படிங்கக்கூடியவங்களோட ஹைபோதிஸ் அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லுறாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோசெல்ஸ். இட்ஸ் மீன் சின்ன அந்த செல் அப்படிங்கக்கூடியது வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் த ஓசோன். ஏன்னா எப்போ அந்த இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த லைக் அமினோ ஆசிட் அந்த மாதிரி இது ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்து அதுலேருந்து புரோட்டோசெல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டோசெல்ஸ்க்கு அடுத்து தான் அதுலேருந்து என்ன அப்படின்னா அந்த செல் ஃபார்ம் ஆன பிறகு செல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்காக கிரியேட் ஆகுது. இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து அன்ஏரோபிக் ஆர்கானிசமான
பாக்டீரியாவை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த இதுதான் என்ன அப்படின்னா லைக் அன்ஏரோபிக் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அப்படிங்கக்கூடியது வந்து ஓசனில் உருவாக்குறதுக்கு காரணமாக அமையுது. தே லிவ்டு வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் இது உயிர் வாழக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா அப்படிங்கிறது முதல்ல இப்போ தான் கிரியேட் ஆகுது. அதுதான் ஹீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுதாங்க. ஏன்னா ஆக்சிஜன் ஃபோட்டோசிந்தசிஸ் மீன்ஸ் அது லைக் ஆக்சிஜன், CO2, சன்னு, நீர் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா நோ ஆக்சிஜன் இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹீமோசிந்தசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற மீனில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஆக்சிஜனேஷன் 2.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். எர்த்து ஸ்டார்ட்டாக கிரியேட் ஆனது வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சயனோபாக்டீரியா அப்படிங்கக்கூடிய ஒன்று அங்கே உருவாக ஆரம்பிக்கி பிகன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆக்சுவலாக அந்த செல்லேருந்து ப்ரோகேரியாட்டிக் பார்த்தோமா, ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து பாக்டீரியா இது சொன்னோமா, சயனோபாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சயனோபாக்டீரியா ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் என்ன அப்படின்னா ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும், CO2வை தாவரங்கள் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை வெளியிடுமா. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் அப்படிங்கக்கூடியது வெளில நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் பீரியடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஜனேஷன், கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிட்டு ஓகேங்களா. ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரில் ரொம்ப எனர்மஸாக அது பாட்டு அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எல்லாம் எப்போ ஒன்றா சேருதோ அப்போது ஓசோன் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. இட்ஸ் மீன் இப்படி தான் எர்த் இருக்குன்னா இதில் ஒரு ஓசோன் லேயர் அப்படிங்கிறது லைக் இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும் தெரியுமா ஓசோன், அந்த ஓசோன் லேயர் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த ஓசோன் லேயர் கிரியேட் ஆகும்போது என்ன அப்படின்னா இது வந்து இன்சுலேஷனை உள்ள அலோவ் பண்ணும். பட் ஆனால் இது வந்து யூவி ரேஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சார்ப் பண்ணிக்கிடுது ஓசோன். இப்போ யூவியை இது அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறனால நம்ம பூமியில் என்ன ஆகுது அப்படின்னா உயிரினங்கள் வந்து யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல இதில் பட்டோம்னா உயிரினங்கள் எதுவுமே உயிர் வாழறதுக்கு தகுந்த சூழல் எதுவுமே உருவாகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போமா. இப்போ இங்கே வந்து இந்த ஓசோன் உள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கையுமே ஓசோன் லேயர் வருது அப்படிங்கையுமே யூவி ரேஸை இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்டோ வாட் எவர் தூர பண்ணிடுது. பட் ஆனால் உள்ளே வந்து இன்சுலேஷன் இந்த சோலார் ரேடியேஷன் மட்டும்தானே, இன்ஃப்ராரெட் தானே உள்ளே இருக்கும். சோலார் ரேடியேஷன் உள்ளே வருதான். அந்த சோலார் ரேடியேஷன் வந்து நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டு வாட் எவர் ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கு. இப்போ தான் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உயிரினங்கள் வந்து என்ன அப்படின்னா ஓசோனில் தான் இருந்தது. ஓகேங்களா. எப்போ கடல் ஓகேங்களா, எப்போ இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கக்கூடியது ஃபார்ம் ஆனதோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா கடல்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கு லைக் ஃபங்கைஸ் ஃபார்மில் லைக் ஃபங்கைஸ் ஆர் லிச்சன் ஆர் மொசஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபென், அதுக்கு அடுத்து பிளான்ட் லைக் ஃப்ளவர் பிளான்ட் ஆர் ஃப்ளவர்லெஸ் பிளான்ட். இது ஃப்ளவர்லெஸ் அண்ட் ஃப்ளவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஓசோன் லேயருக்கு அடுத்து தான் நம்மளுக்கு லைஃப் ஃபார்ம் வருது. ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அதுக்கு அடுத்து தான் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கக்கூடியது வந்து அடுத்து தான் கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் அந்த எவல்யூஷனில் பிளான்ட்டு அனிமல்ஸு லைக் நான் அதில் காமிச்சேன்னா எப்படி வந்ததுன்னுட்டு. ஸோ பிளான்ட் அனிமல் அண்ட் ஃபங்கைஸ் ஆர் கிரியேட்டட். நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து பயோஸ்பியர் உருவாக அந்த பயோஸ்பியரில் தான் லிவிங் ஆர்கனிசமான என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து உருவாக ஆரம்பிக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அண்ட் சிம்பிள் ஒரு கிறிஸ்பாக பார்த்தது மட்டும்தான். ஓகேங்களா. லேட்டர் ஆன் ஸ்டேஜில் வி வில் சி த டீட்டெயில்டு எவால்யூஷன். இது எல்லாத்துமே சேர்த்து ஒரு சிம்பிளாக ஒரு சம்மரி டேபிளாக கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், எர்த் ஃபார்மேஷன், அக்ரிஷன் ஃப்ரம் த சோலார் நெபுலா, நோ லைஃப் அண்ட் மெல்டன் எர்த்தில் இருந்திருக்கும். ஏர்லி அட்மாஸ்பியர், வால்கனிக் அவுட்காஸ்டிங், ஆக்சிஜன் இருந்திருக்காது. CO2, மீத்தேன் அண்ட் அம்மோனியா அது மட்டும்தான் இருந்திருக்கும்.
நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எவல்யூஷன் மூலமாக ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இட்ஸ் மீன் செல் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் கெமிஸ்ட்ரி, ஆரிஜின் ஆஃப் லைஃப், அனோரபிக் பாக்டீரியா, லைஃப் பிகின்ஸ் இன் ஓசன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜனேஷன், அந்த இது லைக் சயனோபாக்டீரியா அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே, இது வேறு ஓகேங்களா, அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ கிரியேட் ஆகிருக்கும். ஓசன் எப்போ அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோ அப்போ ஓசன் லேயர் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து இந்த பயோஸ்பியர் காம்ப்ளெக்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியதில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக எவால்வ் ஆகி வந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ். Consider the following statements. Earth was formed about 4.6 billion years ago. The early atmosphere had no oxygen. Life originated in water. Which of the above statements are correct? Okay. Answer வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா. Consider the following statements. The earth magnetic field has reversed every few 100,000 years. When the earth was created more than 400 million years ago, there was 54% oxygen and no carbon dioxide. When the living organism originated, they modified the early atmosphere of the earth. Which of the following statement given above is correct? கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் நாள் கவனமாக பார்க்கணும். யூபிஎஸ்சி கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணும்போது கொஸ்டின் பார்த்துட்டு அவங்க வந்து அபோவ் இஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்காங்களா இல்லை நான் கரெக்டுன்னு கேட்காங்களா அப்படிங்கக்கூடியதை கவனமாக பார்த்துட்டு அப்ளிகேஷன் இதை வச்சு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி ஃபர்தராக வீடியோஸ்க்கு வந்து டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நீங்கள் இன்னும் ஃபர்தராக அப்டேட்ஸ் எதுனுக்கெல்லாம். தேங்க்யூ.